ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஹார்ட் அட்டாக் ஏன் வருது, எதனால் வருது, நம்ம இதயத்தில் என்னென்ன மாற்றமெல்லாம் ஏற்படுறதுனால ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கிய பிரச்சனையாக எல்லாத்துக்கும் இருந்துட்டு வருதுங்க. 10 வயசு குழந்தையாக இருக்கட்டும், 20 வயசு பசங்க குழந்தைங்க, அப்படி இல்லாமல் 60 வயசு ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இப்போ யாராச்சும் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. அந்த மாதிரி இதனோட ஆதிக்கம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுக்கு என்னதான் வழி, நம்ம உணவு முறைகள் எப்படி எடுத்துக்கணும், ஆரோக்கியமான உணவு முறைகள் எது நம்ம எடுத்துக்கக்கூடாத உணவு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியமான சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் சொல்ல வர ஆரோக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரங்கிறதும் புரியுங்க. இந்த ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்பு பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டமானது தடைபடுவதால் வரக்கூடியது தாங்க இந்த மாரடைப்பு. அதாவது கொழுப்பு படிவுகள் அடைப்பை ஏற்படுத்துவதால் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதன் அறிகுறிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு வலிக்கிறது, மூச்சு அதிகமாக திணறது, உடல் சோர்வடைகிறது, வாந்தி வர மாதிரியே இருக்கும், வியர்வை அதிகமாக ஹார்ட் அட்டாக் வர டைமில் வியர்வை நம்ம அதிகமாக வர மாதிரி இருக்கும், தாடை, கழுத்து, முதுகு வலி இவங்களெல்லாம் ரொம்ப வலியாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா லேசான அல்லது எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரதெல்லாம் நிறைய இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கொழுப்பு படிவுகள் நம்மளோட இதயத்தில் இருக்கும்போது எப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்திற்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் தமனிகள் கொழுப்பு படிந்து அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ரத்த உறைவு காரணமாக ஹார்ட் அட்டாக் வருது. ரத்த உறைவுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொழுப்பு அப்படியே படிஞ்சிருக்கும், அது உடைஞ்சி ரத்த உறைவு ஏற்பட்டு ரத்த ஓட்டத்தை தடுப்பது தாங்க இந்த ஹார்ட் அட்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் தமனிகள் அப்படின்ட்டு நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது அதனோட சுருக்கம் கம்மியாயிடுச்சுன்னா கூட ஹார்ட் அட்டாக் வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிற முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்கவங்க, அதிகமாக புகைப்பிடிக்கிறவங்க, அதிக கொழுப்பு சாப்பிட்றவங்க, கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றவங்க, இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவதன் மூலம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மாரடைப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கான இரத்த ஓட்டம் திடீரென தடைபட்டால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இதயத்துக்கு ஆக்சிஜன் கொண்டு செல்லும் இரத்த ஓட்டம் தடைபடும் போது இதய தசைகள் சேதமடையாமல் அல்லது இறக்க தொடங்கலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உரிய சிகிச்சை எதுவுமே கொடுக்கலனா இதயத்தின் தசைகள் மீட்டு எடுக்க முடியாத சேதத்தை சந்திக்கக்கூடியதாக இருக்கனால ஹார்ட் அட்டாக் வரக்கூடியதாக இருக்குது. பிளேக்ஸ் அப்படிங்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் பார்த்திங்கன்னா இதய இரத்த நாளங்களில் தேங்கி இரத்தம் எளிதில் பாய முடியாத அளவு அதை குறுகலாக்கும் கரோனரி இதய நோய் தாங்க இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாரடைப்பு பார்த்திங்கன்னா பல விதமான அறிகுறிகளுடன் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பொதுவானது மார்பு வலிங்க. ஆனால் இது ஒரு கூர்மையான வலிகள் மட்டும் இல்லாமல் மார்பு முழுவதுமே கடுமையான அழுத்தம் மற்றும் இறுக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்பு வலியோடு கழுத்து வலி மற்றும் 2 கைகளிலுமே வலியையும் உணரக்கூடியதாக இருக்குங்க. கலிஃபோர்னியா சேர்ந்த இதயளவியல் மருத்துவர் ஒருவர், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலின் பார்சேக்கியன், மாரடைப்பு தொடக்கத்தில் அஜீரண கோளாறு என தவறாக எடுத்துக்கொள்ளப்படலாம் என கூறப்படுகிறது. ஆனால் அஜீரண கோளாறு இடது கை, தாடை, முதுகு மற்றும் வயிறு போன்ற உங்கள் உடலின் பிற பகுதிகளிலும் மாரடைப்பு பெரும்பாலும் வலியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வரும்போது நம்மளோட கை, கால், முதுகு, வயிறு இந்த மாதிரி மற்ற இடங்கள்லையும் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. தலை சுற்றல், அதிக வியர்வை, மூச்சு திணறல் மற்றும் மூச்சு விடுவதில் அதிக சிரமம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாரடைப்பு பார்த்திங்கன்னா திடீரென ஏற்பட்டாலும் சில சமயங்களில் பல மணி நேரம் அல்லது பல நாட்களுக்கு முன்பே கூட எச்சரிக்கை அறிகுறிகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அப்பயே நம்ம கணிச்சிக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மாரடைப்புகளை கொஞ்சம் தள்ளி போடலாங்க.
இந்த மாரடைப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட வயது, எடை, புகைப்பிடிக்கும் மற்றும் மது அருந்தும் பழக்கங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினரின் உடல் நலம் அப்படின்னு நிறைய விஷயத்திலிருந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்குது. இந்த மார்பு அழுத்தத்தை உணர்ந்தால் உடனடியாக அவசர மருத்துவ உதவியை அழைச்சிட்டு உடனடியாக டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. மாரடைப்பு வராமல் எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமது இதயத்தை பாதுகாக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நாம் பின்பற்றுவது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குங்க. நம்மளுடைய உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் இரத்த அழுத்தத்தையும் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பது உட்பட்ட மாரடைப்பு அபாயத்தை குறைப்பதற்கு பல வழிகள் இருக்குங்க. ஆரோக்கியமான செல்களை உற்பத்தி செய்வதற்கான உங்கள் இரத்தத்தில் காணப்படுவது தான் இந்த கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ரால். சில வகை கொழுப்பு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருந்தால் இதய நோய்கள் ஏற்படுவதற்கான நிறைய அறிகுறிகள் இருக்குது. கொழுப்பு குறைவான நார்ச்சத்து அதிகமுள்ள உணவு முறை சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான உப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதால் தினசரி உட்கொள்ளும் உப்பின் அளவு 6 கிராமுக்கு குறையாமல் பார்த்துக்கணுங்க. உங்கள் இரத்தத்தில் கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் என்பதால் அதிகப்படியான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் நிறைய கொழுப்பு உள்ள உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சிப்பை, கேக்குகள், பிஸ்கட்ஸ், சாசேஜுகள், வெண்ணெய் மற்றும் பனை எண்ணெய் உணவுப் பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. நிறைவுறாத கொழுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிப்பது மற்றும் இரத்த நாள அடைப்பை நீக்க உதவுவதாக கூறப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா சமச்சீரான உணவை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாரடைப்பு வராமல் தடுக்க என்னென்ன உணவெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு வலிமை தரும் ஆரோக்கியமான உணவு நமக்கு ரொம்ப அவசியங்க. கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றின் அளவு குறைவாக இருக்கும் உணவுப் பொருட்களை இதயத்திற்கு மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் பழங்கள், பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், தானியங்கள், கொழுப்பு குறைவான பால் பொருட்கள் இவைங்களெல்லாம் மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய உணவுகளாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த புரதச்சத்து நிறைந்த பீன்ஸு மாரடைப்பு வருவதற்கான பாதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. முடிந்த அளவு பார்த்திங்கன்னா சைவ உணவை உட்கொள்வது மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதும் மிக நல்லதுங்க. அதிக அளவில் சர்க்கரை உள்ள உணவுப் பொருட்களையும் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவுகளில் பார்த்திங்கன்னா இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மிகவும் எளிதாக பெருக்கி விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால சர்க்கரை அதிகம் இருக்கக்கூடிய உணவு சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான உடல் எடையும் கூடும். பொரிக்கப்பட்ட துரித உணவுகள், பேக்கரி பொருட்கள், அடைக்கப்பட்ட நொறுக்கு தீனிகளில் அதிக அளவு டிரான்ஸ் கொழுப்பு உள்ளது. அதனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. தினமும் நாம் அதிகபட்சம் 45 நிமிடங்கள் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக அவசியங்க. நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நீச்சல் அல்லது சைக்கிளிங் பயிற்சி மேற்கொள்வது உடலுக்கு ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் அது ஊட்டமாகவும் உடலில் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. உடற்பயிற்சிகள் செய்வதால் மாரடைப்பு வரக்கூடிய பாதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யோகா மற்றும் தியான பயிற்சி போன்றவை மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைப்பதால் மாரடைப்பு வராமல் தடுக்கப்படுதுங்க. நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்தக்கூடிய பழங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, அவகோடா, பேரிக்காய் போன்ற பழங்கள்லாம் நம்மளோட இதயத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் அதிகம் நிறைந்திருக்கிறதுனால இதய நோய் ஆபத்தை தடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பெர்ரி சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி, அவுரி நெல்லிகள், ஸ்ட்ராபெரி போன்றவையெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருப்பதனால இதய நோய்களுக்கான அபாயத்தை குறைத்து இரத்த நாள ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துதுங்க. வாழைப்பழத்தில் அதிக பொட்டாசியம் இருப்பதனால இரத்த அழுத்தத்தை சீராக்க வைத்திருக்க உதவுதுங்க. ஆரஞ்சு பழத்தில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருப்பதனால இரத்த நாளங்களை பாதுகாத்து கொழுப்பை குறைக்கவும் உதவுதுங்க. இந்த அவகாடா பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஒரு மோனோசாச்சுரேட் கொழுப்பு நிறைந்துள்ள ஒரு பழங்க. இதில் கெட்ட கொழுப்பை குறைக்க இது உதவுது. பேரிக்காய் பார்த்திங்கன்னா அதாவது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுதுங்க. அத்திப்பழம் பார்த்திங்கன்னா காய வைத்து அத்திப்பழத்தை சாப்பிடுவதால் இதயத்திற்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கக்கூடிய இந்த பெர்ரிகள் மற்றும் சிட்ரஸ் பழங்களில் பார்த்திங்கன்னா இதயத்தை பாதுகாத்து வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது. நார்ச்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல்
நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவு முறைகளை சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மாரடைப்பு பிரச்சனைகளை நம்ம வந்துட்டு முற்றிலுமாக தவிர்க்கலாங்க.